நீதியா நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யறோமா? நான் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், ஜட்ஜியாக இருக்கிறேன், நான் நீதியாக நீதியை செய்கிறேனா? நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், நான் நீதியாக நீதி செய்கிறேனா? அல்லது நான் ஒரு பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறேன், நான் நீதியாக நடந்து கொள்ளுகிறேனா? அல்லது நான் லஞ்சம் வாங்காமல் நீதியாக என்னுடைய பணியை நான் செய்கிறேனா? இயேசு வரப்போகிறார், நியாயம் விசாரிக்க போகும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவை தேடுவோம் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே வாழ வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும். கடைசியாக நான் முடிக்கிறேன். வேகமாக 2 வசனங்களை காண்பித்து விட்டு வாசிப்போம். தீத்து 2:13 வாசிப்போம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இரண்டாவது, நீங்க எதை போதிக்க வேண்டும் சொன்னா, எதை ஊழியக்காரன் போதிக்க வேண்டும் என்றால், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை குறித்து நாங்களும் நீங்களும் என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசு வரும்போது அவருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். நீதியுள்ள நியாயாதிபதி தராசிலே வைத்து நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தை இயேசு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனும் தங்க பஸ்மம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே தான் போக வேண்டும். அவன் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாளிலே நின்றுதான் ஆக வேண்டும். வேத வசனம் எச்சரிக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்த 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்னா, நற்கிரிகளை செய்வதற்காக. யாரு? நீங்களும் நானும் செய்யணும். எப்படிப்பட்டதான நற்கிரியைனா, பரிசுத்தமான நற்கிரியை. ஏதோ நான் நற்கிரியை செய்யறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தூக்கி காணிக்கை பெட்டியில போட்டு எக்கச்சக்கமான தூரத்துக்கு நான் நடைப்பயணம் செய்வதனாலோ எக்கச்சக்கமான காரியங்களை நான் செய்வதனாலோ நான் பரிசுத்தவான் கிடையாது. நான் நற்கிரியை செய்வேன், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். விதவைகளை தொல்லை கொடுக்கூடாது. அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்கூடாது. குழந்தைகளை தொல்லை கொடுத்து வேதனைப்படுத்தி நான் பெரிய ஆளுன்னு நான் மனசுல வச்சு அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணினால் இயேசு நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனம் சொல்லுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு, உங்களை என்ன பண்ணிட்டாரு? அக்கிரமங்கள் இருந்து மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட நீங்களும் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்ம என்ன யாராக மாத்திட்டார்னா, சொந்த ஜனங்களாக மாத்திட்டார். எதுக்காக மாத்தினார் என்று சொன்னால், நற்கிரிகளை செய்யவும் பக்தி வைர